ஹலோ மக்களே! வெல்கம் டு ஹலால் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நாம வெறும் 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு 5 நிமிஷத்துல அழகா ஒரு குட்டி கேக் செய்ய போறோம் வாங்க. நான் இன்னைக்கு பர்பன் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அதை ஒரு ஜார்ல போட்டு இந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி, காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, அழகா ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு பேட்டர் இருந்தால் போதும், நல்லா இருக்கும். இது எல்லாத்தையுமே சூடான குழிப்பணியார கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பாதி போல் நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கு நடுவில் ஒரு சாக்லேட் பீஸ் வைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த சாக்லேட் பீஸ்க்கு மேலே இருக்கிற பேட்டர்லாம் ஊற்றி அதை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெறும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். லெஃப்ட் ஓவர் பிஸ்கெட்டில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சா போதும். இப்படி சூப்பராக ரெடியாகி வரும். இதை திருப்பி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 செகண்ட் மட்டும் வச்சிங்கன்னா போதும். அப்படியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு மேலே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 15 செகண்ட் போல் திருப்பி போடுங்க, ரெடி ஆயிரும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி குழி பணியார கல்லை ஊற்றிருக்கேன். நீங்கள் மொத்த பேட்டரியும் அழகாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தோசை தவா மேலே வச்சு லிட்டு போட்டு மூடினீங்கன்னா அதுவும் ஒரு கப் கேக் மாதிரி ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே சாக்லேட் சிரப் ஊற்றி கிட்ஸ்க்கு பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான மினி லாவா கேக் ரெடி.